ட்ரீட்மெண்ட்டுக்கே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற. நீ என்ன மன்னிச்சிட்டியா? என்ன சித்தி, நான் ஏதோ மூணாவது ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு? எனக்கு அம்மா மாதிரி தானே. நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். யாருக்கும் தெரியாம அந்த ராஜாவோட வீட்டை விட்டு ஓடி போய் கூத்தடிச்சது தானடி நீ? நீ இந்த வீட்டுக்கு எப்போ வந்தாலும் இதே பிரச்சனை தான் நடக்கும். வீட்டை விட்டு வெளியில போ. சார், இது என் ரிலேட்டிவ் பொண்ணு சார். ரிலேட்டிவ் பொண்ணு எதுக்காக பெட்ஷீட்டை சுத்தி கட்டில்களை வச்சிருந்த? அந்த ரோஷனுக்கு தெரியாம அவங்க மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்க மாட்டான். சரி, இத மீனா கிட்ட சொல்லி நம்ம புரிய வைக்கணும்ல. இளவரசி வீட்ல இருக்கிறதுனால தானே மாமா என்ன வீட்டை விட்டு வெளியே போ சொன்னீங்க? இளவரசி மேல போய் சேர்ந்துட்டானா? போதும். அம்மா இளவரசி, காலையில டைரி எடுக்கும்போது அதுலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் கீழே விழுந்தது. அதுல கோவா போற மாதிரி இருந்தது. ஆபீஸ் விஷயமா கோவா போறியா? மாலா மேடம் நம்ம 2 பேரும் கோவா போறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓ அட்ரஸ் அப்ப 2 பேரும் கோவா போறீங்களா? நீங்க எதுக்காக கோவா போறீங்க? என்ன நீ இது கூட புரியாம கேக்குறீங்க? அண்ணனும் அண்ணியும் ஹனிமூன் போறதுக்காக மாலா மேடம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஐ அம் ரைட்? ஆமா, ஆபீஸ்ல இருந்து கூட இப்படி எல்லாம் அனுப்புவாங்களா? நீங்க வேற அண்ணி, எல்லா ஆபீஸ்லயும் அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ அண்ணி மேல இருக்க பிரியத்தினால அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா, ட்ரிப் எப்போ அண்ணி? 22ஆம் தேதி. ஆனா போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன நீ இப்படி பேசுறீங்க? ஆபீஸ்ல இருந்து தான் டிக்கெட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒர்க் இருக்குன்றீங்க? என்ன ஹனிமூன் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆஹா, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா? சந்தோஷமா தானே இருக்கீங்க? டேய், உன் போலீஸ் புத்தியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனோட வச்சுக்கோ, இங்க காட்டாத. தப்பா நினைச்சுக்காதனே. சந்தேகன்றது போலீஸ்காரன் கூடவே பிறந்தது. அண்ணி, கோவால என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வேலைன்னு இருக்காம ஜாலியா கோவா போயிட்டு வாங்க. அண்ணே, நீங்களும் தான் அண்ணே. அங்க போயிட்டு மார்க்கெட்டிங் கலெக்ஷன் அதே யோசிச்சுட்டு இருக்காத. அன்னி கூட ஜாலியா டூயிட் பாடு. என்னாச்சு கிருஷ்ணா? தெரியல லீலா. அப்படி ஓரமா நிறுத்து, என்னன்னு பார்ப்போம். சீக்கிரம் பாரு கிருஷ்ணா. என்னாச்சு கிருஷ்ணா? சொல்லு. பெட்ரோல் இல்லையா? இதுதானே வேணாங்கிறது. லவரோட வரும்போது வண்டியில் பெட்ரோலும் கையில் காசு எல்லாம் வருவாங்களா? காலையில் தான் 2 லிட்டர் போட்டேன். என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன கிருஷ்ணா நீ இப்படி தெருவில் நிக்க வச்சிட்டியே? இரு, பார்க்கறேன்ல. சீக்கிரம். நான் எப்படி இப்படியே வீட்டுக்கு போறது? சாரி லீலா, சாரி. மடப்பையன் வண்டி எப்படி ஓடிட்டு போறான் பாரு. ஆள் நிக்கிறது தெரியாம. ஐயோ, சாக்கடை நாத்தமா இருக்கு கிருஷ்ணா. சாரி லீலா. டைம் வேற ஆகுது. வீட்டுக்கு போகணும். மழை வர மாதிரி இருக்கு கிருஷ்ணா. வேணா என் ரூம் பக்கத்துல தானே இருக்கு, போய் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் லீலா என் ரூம்ல எப்படி ஷாக் ஆகுற? அப்புறம் இந்த சாக்கடை தண்ணியோட எப்படி போவேன்? போய் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம், வா. சரி வா. சே, இன்னைக்கு சண்டே சினிமா போலாம் 2 டிக்கெட் எடுத்து வச்சிருந்தேன், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சே, நான் ட்ரெஸ் வேஸ்டா போச்சுன்னு கவலை போட்டுட்டு இருக்கேன், நீ டிக்கெட் வேஸ்டா போச்சுன்னு சொல்றியா? அப்படி எல்லாம் இல்லை, வா.
லீலா பாத்ரூம் அங்கே இருக்கு, போய் வாஷ் பண்ணிட்டு வந்துரு. இப்படியே எப்படி வாஷ் பண்றது? உள்ள சோப்பு இருக்கு, பக்கெட் இருக்கு, தண்ணி இருக்கு, போய் வாஷ் பண்ணிட்டு வா. மாத்திரத்துக்கு ட்ரெஸ் இல்லாம எப்படி குளிக்க முடியும், எப்படி வாஷ் பண்ண முடியும்? இதுதானே உன் பிரச்சனை? என் பேண்ட் ஷர்ட் தரேன், மாற்றிக்கோ. என்னது? உன் பேண்ட் ஷர்ட் எனக்கு எப்படி பத்தும்? ஒரு நிமிஷம். லீலா, என் லுங்கி சட்டை இருக்கு, போய் மாற்றிட்டு வா. லுங்கியா? ஏன் என்ன கிருஷ்ணா? லுங்கியான்னு கேட்குற? பாவாடை கட்டுவீல, அந்த மாதிரி தான் லுங்கியும். போ கட்டிட்டு வா. எனக்கு வேண்டாம். லீலா, என்னையே கட்டிக்க போற, என் லுங்கியை கட்டிக்க மாட்டியா? போ பிடி. போ போய் மாத்திட்டு வா. ச்சே, போ. உன்னோட தொல்லையா போச்சு. சிரிப்பு வேண்டி கிடக்கு உனக்கு? என்னமோ மாதிரி இருக்கு கிருஷ்ணா. என்ன உன்னோட லூசு? என்ன கிருஷ்ணா, என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? புதுசா தானே பார்க்குறேன். அதுக்காக விழுங்குற மாதிரியா பாப்ப? ம், ஏய், கிட்ட வராத. நானா வரேன்? நீ ஏய் தானே வர கிருஷ்ணா, வைக்கிற. வேண்டாம் கிருஷ்ணா, கிட்ட வராத. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கு. ஏய், விளையாடாத, போ. ம்ஹும். சரி சரி, நீ கிளம்பு. இப்படி எப்படி கிளம்புறது? என் ட்ரெஸ் காய வேண்டாமா? காயாட்டியும் பரவாயில்ல, அப்படியே எடுத்து போட்டுட்டு கிளம்பு. என்னாச்சு உனக்கு? அங்க போலாம் இங்க போலான்னு சொன்ன, இப்போ உடனே கிளம்புன்னு விரட்டுற. இது பாருமா, என்ன நல்ல பிள்ளையா இருக்க விடு, ஓகே? தயவு செஞ்சு கிளம்பு. நீ ஒன்னும் பழைய கிருஷ்ணா கிடையாது. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அங்கேயே இரு, நான் இங்கேயே இருக்கேன். நம்மள மீறி எதுவுமே நடக்காது. ம் ஓகே. ஐயோ, மழை வருது போல இருக்கு. ஹே கிருஷ்ணா, மழை பெய்யுது. எப்ப என் ட்ரெஸ் காயிருது, எப்ப நான் வீட்டுக்கு போறது? ஒண்ணு பண்ணலாமா? அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே நான் மழையில நனைஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். அம்மா ஏன் ஈரமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா மழையில நனைஞ்சுட்டு வந்தேன்னு சொல்றேன். பெரிய புத்திசாலி மாதிரி பேசுற. மழையில நனைஞ்சா உடம்புக்கு என்ன ஆகுறது? மழை நிக்கட்டும், ட்ரெஸ் காஞ்சதும் போட்டுட்டு போ. மழை விடுற மாதிரி தெரியலையே கிருஷ்ணா. லீலா, அழாத லீலா, ப்ளீஸ் லீலா, அழாத. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். வயசப்படி. லீலா, லீலா, நீ இப்படி. லீலா ப்ளீஸ் லீலா, அழாத லீலா. நீ இப்படி அழறத பார்த்தா ஏதோ
சூழ்நிலை எனக்கு சாதகமாக்கிட்ட மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. ப்ளீஸ் லீலா, அழாத. நான் பண்ண தப்புக்கு உடனே பரிகாரம் பண்ணிடுறேன் என்ன? ஆமா லீலா, எப்பவோ உன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலிய இப்பவே கட்டிடுறேன். உன் கழுத்துல நான் தாலி கட்டினா அடுத்த நிமிஷமா நீ என் பொண்டாட்டி தானே? இரு, உடனே போய் தாலி வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம். ஏன் லீலா? ஏன்? கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் நமக்கு முன்னாடியே நடந்து போச்சு. ஊரறிய நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் இந்த ரூமுக்குள்ள திருட்டுத்தனமா நடக்க வேண்டாம். என் அக்கா அம்மா சம்மதத்தோட நீ ஊர் பார்க்க என் கழுத்துல தாலி கட்டணும். உனக்கு நான் பொண்டாட்டி ஆகணும் கிருஷ்ணா. எனக்கு அதுதான் வேணும். நீ சொல்றதும் சரிதான் லீலா. உங்க அக்கா அம்மா சம்மதத்தோட ஊரறி நம்ம கல்யாணம் நடக்கும். என்ன நம்பு லீலா. ம்? இது சத்தியம். நம்ம கல்யாணம் நீ ஆசைப்படுற மாதிரி நடக்கும். ம்? இது சத்தியம். உள்ள வரலாமா மாமா? நான் தான் இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னேன்ல, எதுக்காக வந்தேன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் மாமா வந்தேன். இந்த பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான். கிளம்பு முதல்ல. எதுவும் பேச வேண்டாம், கிளம்பு. மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஒன்னும் பேச தேவையில்லை. நான் சொல்றத கேளுங்க மாமா. கிளம்புன்னு சொல்றேன்ல. மாமா, உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசி ஆகணும். அதனாலதான் நீங்க வர வேண்டாம்னு சொல்லியும் வெக்கத்தை விட்டு இங்க வந்து நிக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்புங்கிறேன்ல. எங்க இருங்க, அவ ஏதோ பேசணும்னு சொல்றாள். என்னன்னு தான் கேட்போமே. இல்ல இளவரசி, இவ இடத்த கொடுத்தா மடத்த பிடிப்பா. நீ பேசாம இரு. எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா வாங்கன்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதானே மரியாதை. இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்துட்டா அதுவும் ஏதோ முக்கியமா சொல்லணும்னு சொல்றா. நீ வா கயல். என்ன விஷயம் கயல்? என்ன மன்னிச்சிருஎன்ன? என்னடி வந்தது வராதுமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, இளவரசி கிட்ட தான் மன்னிப்பு கேட்டேன். நான் வெறும் வாய் வார்த்தைக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, மனப்பூர்வமா தான் கேட்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் என் பக்கம் இருக்கிற இதுக்குதான் இவ்வளவு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப ஆரம்பிச்சிட்டா பாத்தியா? எங்க இருங்க, அவ முழுசா பேசட்டும். நீ சொல்லு கயல். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை புரிஞ்சுது. நான் ஆசைப்பட்ட மாமா எனக்கு கிடைக்கலங்கிறப்போ எனக்கு எவ்வளவு ஆத்திரமோ ஆவேசமோ வந்தது. இன்னொருத்தி உங்க புருஷனை பங்கு போட்டுக்கிறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். தப்பு பண்ணிட்டேன்னு அப்பதான் உணர ஆரம்பிச்சேன்.
அதனாலதான் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலான்னு வந்த. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிரு இளவரசி. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே, என்ன மன்னிக்க மாட்டீங்களா? செஞ்ச தப்ப உணர்ந்துட்டல்ல, இனிமே யார்கிட்டயும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இல்ல, புதுசா கல்யாணமான ஜோடிக்கு சொந்த பந்தத்துல விருந்து கொடுப்பாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் விருந்து கொடுக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அவங்களே வந்து உங்க 2 பேரையும் அழைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பூக்காட வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால என்ன அனுப்பி விட்டாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. விருந்துக்கு 2 பேரும் வாங்க. விருந்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? அப்போ நீங்க என்ன மன்னிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல கயல். அப்போ விருந்துக்கு வரணும்ல. ஒத்துக்கங்க மாமா, ப்ளீஸ். ஆமா சுப்பிரமணி, கயல் சொல்றதும் நியாயம் தானே. இப்ப நீ விருந்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா அவளை மன்னிக்கலன்னு தானே அர்த்தம். நீ ஒத்துக்கிட்டா அவளும் சந்தோஷப்படுவா. அது மட்டும் இல்லாம நான் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த போக்கும் சரியில்லை. அதான் இந்த விருந்துக்கு போறது மூலமாவது 2 குடும்பத்துக்கும் ஒரு சுமூகம் ஏற்பட்டுச்சுன்னா நல்லது தானே. சரிங்க, அதான் அக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, போலாம். சரி, இளவரசியே விருந்துக்கு வரேன்னு சொல்லிட்டால, வரோம். ரொம்ப சந்தோஷம் மாமா. கயல், விருந்து சூப்பரா இருக்கணும். தூள் கலப்பிடுறேன் பாருங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? கயல், சாப்பிட்டு கிளம்பு. இல்ல மாமா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அம்மா காத்துட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன்க்கா. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ, என்ன நினைச்சு எவ்வளவு பெருமைப்பட்டீங்களோ, எல்லாத்தையும் நான் நாசம் பண்ணிட்டேன்ப்பா. நாசம் பண்ணிட்டேன். இனி உங்க ஆத்மா என்ன மன்னிக்காதுப்பா. லீலா, லீலா, ஏ லீலா, என்ன பண்ற? உள்ள கதவை திறடி. என்னடி கதவை சாத்திட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு இருக்கேம்மா. என்னது முகம் எல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏண்டி படிக்கிறதுனா ஹால்ல உட்காந்து படிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு ரூம்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். டிவி ஓடிட்டு இருந்துச்சு, அதனாலதான். ஏண்டி டிவி ஆஃப் பண்ணிட்டு படிச்சா நான் என்ன திட்டுவேன உன்ன? ஐயோ, நான் தான் படிக்கிறேன்னு சொல்றேன்ல, ஏமா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இத பாருடி, ஏற்கனவே இப்படிதான் கதவு சாத்திட்டு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன். என்னன்னு கேட்டதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. ஏய் சொல்லுடி, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ ஒண்ணு இல்லம்மா, ஏமா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் தான் படிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. என்னமோ சொல்ற, நானும் நம்புறேன். இத பாருடி, பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கும், அவ்வளவுதான்.
சூப்பர்ரா மச்சான். கில்லிடா நீ. நாம 2 பேரும் பிளான் பண்ணி முடிக்க முடியாத விஷயத்த ஒத்தாளா நின்னு நீ ஜெயிச்சிட்டியடா. வெல்டன்டா. மூளைய கசுக்கி என்னென்னமோ பிளான் பண்ணி லாஸ்ட் மினிட்ல ஜஸ்ட் மிஸ் ஆன அந்த லீலாவை எப்படியோ மடக்கிட்டியடா. பயங்கரமான ஆள்றா நீ. மச்சான், கோர்ட்டு கேஸ்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த லீலா உன் பக்கமே திரும்ப மாட்டான்னு நினைச்சேன்டா. அவளும் அப்படிதான் இருந்தா. ஆனா நீ அவ மனச மாத்துறதுக்காக பட்னி போராட்டம்லாம் நடத்தி அவ பத்னி தன்மையிலே கைய வச்சிட்டியாடா. சூப்பர்ரா மச்சான். பொண்ணுங்களை மடக்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லடா. என்னமோ நான் பழைய கிருஷ்ணா இல்ல, திருந்திட்டேன், லீலாவை சின்சியரா லவ் பண்றேன்னு என்கிட்டயே நடிச்சு மேட்ரை முடிச்சிட்டியாடா. டேய், நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன அடிக்கிற? ஏண்டா நான் திருந்திட்டேன்னு சொல்றது உனக்கு நடிப்பா இருக்கா? இதை பார், இதுக்கு முன்னாடி நான் லீலா கிட்ட பேசினது, பழகினது, சுத்தினது எல்லாமே அதுக்காக தான். ஆனா அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் நடந்த அந்த தப்பு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியால உள்ளுக்குள்ள செத்துட்டு இருக்கேன்டா. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன பாரு. என்ன எதிரியாவது அடிக்கணும். டே மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? உண்மையை பேசுறேன்டா. சரி, நீ திருந்திட்டேன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு அவன் வாழ்க்கையில விளையாடுன? வாய மூடுறா. அதான் சொல்றேனே, சந்தர்ப்ப சூழ்நிலையில தப்பு பண்ணிட்டோன்னு. டே, இப்ப என்னோட ஒரே லட்சியம் லீலாவோட அக்கா அம்மா சம்மதத்தோட அவ கழுத்துல ஊரறிய தாலி கட்டணும். எனக்கு என்னமோ அது நடக்கும்னு தோணலடா. ஏன்டா நடக்காது? டே மச்சான், கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுடா. இப்போ உன் வீட்டில் உங்க அம்மாவும் மாமா பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஒத்த கல்ல நிற்கிறாங்க. ஆனால் லீலா வீட்டில் ஏற்கனவே அவங்க அக்கா இளவரசிக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. இதில் கோர்ட்டு கேஸ்னு ஆனதுக்கப்புறம் உன் மேலே இன்னும் வெறுப்பு அதிகமாக தான்டா இருக்கும். இந்த சூழ்நிலையில் அவங்க சம்மதத்தோட எப்படா லீலா கழுத்தில் நீ தாலி கட்டுவ? எனக்கு என்னவோ நீ லீலா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்னு தோணுதுடா. டேய் ப்ளீஸ்டா, இனி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத. நானும் லீலாவும் எப்படியாவது ஒன்று சேரணும்டா. 4 பேர் எங்களை பார்த்து பெருமைப்படுற மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டணும் என்ன, வாழ்ந்து காட்டுவோம்டா. டே மச்சான், நினைச்சு பார்த்தாலே ஒரே பிரமிப்பா இருக்குடா. ஆமாண்டா, இந்த கதையிலையும் சினிமாலையும் தான் ஒருத்தன் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் ஒரு பொண்ணு அவன் வாழ்க்கையில வந்துட்டா அவனை நல்லவனா திருத்துவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் விஷயத்துல அதை நேர்ல பார்க்கும்போது எனக்கும் திருந்தி வாழணும்னு ஆசையா இருக்குடா. எப்படியோ நீ இல்லாவும் காலம் பூரா சந்தோஷமா வாழணும்டா. டே மச்சான், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதடா. நான் வரேன்டா. ம். என்னம்மா, என்னது இது? உன் வியாபாரத்துக்கு கட்டுற மாதிரி இந்த ஊர்ல ஒண்ணு அந்த ஊர்ல ஒண்ணுன்னு வச்சு கட்டிட்டு இருக்க. இது இளவரசிக்கு கொடுக்க போற பூ. நல்ல நெருக்கமா கட்டுமா. 40 வருஷமா பூ கட்டிக்கிட்டு இருக்கேன்டி, நீ எனக்கு சொல்றியா? சுப்பிரமணிய இளவரசி விருந்துக்கு வரேன்னு சொன்னாங்க, தலைகால் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்க. சொல்றது கேட்கவே மாட்டியே. இந்த பாரு, முக்கியமான விஷயம் என்ன? அவங்க 2 பேரும் வந்த உடனே பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு மூஞ்சி திருப்பி நிக்காத. நல்லா பேசு, புரியுதா? நீதான் நான் காட்டுற மாப்பிள்ளை கட்டிக்கிறேன்னு சம்மதிச்சிட்டியே, அப்புறம் ஏண்டி நான் முகத்தை காட்ட போறேன்? வர்றவங்க கிட்ட மனசு கோணாம நடந்துக்கிறேன், போதுமா? அம்மா, அவங்க வந்துட்டாங்க, வாமா. வா சுப்பிரமணியம், வாங்க மாமா, உள்ள வாங்க. நாங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்க போயிட்டு வந்துருங்க. சரி.
வாங்க உட்காருங்க. அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிரு கையில. இருங்க வந்துடுறேன். எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேன் சுப்பிரமணி. இளவரசி, அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. சண்முகம் திரும்ப வேலைக்கு சேர்ந்துட்டாப்லையா? சேர்ந்துட்டான் அத்தை. கையில வாமா. இதோ வந்துட்டேன். ஜூஸ் எல்லாம் எதுக்கு இப்போ கையல்? எடுத்துக்கங்க மாமா. கல்யாணம் முதல்ல ஜோடியா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சில்லுன்னு குடிங்க. என்ன கயல், விருந்துன்னு சொன்ன, வெறும் ஜூஸ் மட்டும் தானா? ஐயோ அப்படிலாம் இல்ல. உங்க 2 பேருக்காக தடுபுடல நான் விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வடை பாயசத்தோட. அது இது என்னன்னா, அந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ல எல்லாம் விருந்தாளிங்க வந்த உடனே ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது என்னது? வெல்கம் ட்ரிங்க்ஸா? அந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் தான் இது. கடைசியா நீங்க வந்ததுக்கு அப்புறமா பொரியல் பண்ணிக்கலான்னு இருந்தேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. சுப்பிரமணி, சொல்லுங்க அத்தை. பழச எதையும் மனசுல வச்சுக்காத. கையலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலையேங்கிற கோவத்துல கொஞ்சம் முன்ன பின்ன பேசிருப்பேன். அதான் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டு மூத்த மருமகன், அதான் உன் அண்ணன் ஜெயில இருக்காரு. அதனால இந்த வீட்டு ஆம்பளையா இருந்து கையல் கல்யாணத்தை நீதான் நல்லபடியா நடத்தி வைக்கணும். கவலைப்படாதீங்க அத்தை, கையல் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவோம். நல்லதுப்பா. அதுக்குள்ள அண்ணனும் வெளியில வந்துருவாரு. ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமா, மாப்பிள்ள பார்த்தாச்சா? பாத்துட்டு தான்ப்பா இருக்கோம். நீ கூட ஒரு நல்ல இடமா இருந்தா பார்த்து சொல்லுப்பா. சரிங்க அத்தை, நல்ல இடமா பாக்குறேன். கையல் கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏமா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டியா? அதான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தவங்களை உட்கார வச்சு சும்மா பேசி தொலை பண்ணிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் வாங்க, கை கழுவிட்டு சாப்பிட போலாம். வாங்க. சீக்கிரம் வாமா, மசன நடந்துட்டு இருக்க. சீக்கிரம் வேமா. போதும் போதும். நல்லா சாப்பிடுங்க மாமா. போதும் போதும் கையல். சாப்பிடுங்க மாமா. நல்லா சாப்பிடணும், வெக்கப்படக்கூடாது. எப்பவுமே அடுப்படி பக்கமே வரமாட்டா. இன்னைக்கு என்னடானா விதவிதமா பார்த்து பார்த்து பண்ணிருக்கா. இவளுக்கு இப்படி எல்லாம் சமைக்க தெரியும் எனக்கு இன்னைக்குதான் தெரியும். பொரியல் வச்சுக்கோ இளவரசி. போதும் போதும். சாப்பிடு. ரசமா பூ வேணும். ஆமா, நேரங்காலமே தெரியாது. சாப்பிட்டுருங்க, நான் போய் பூ கொடுத்துட்டு வரேன். பாத்துக்க கையில. சாப்பிடுங்க மாமா. என்னமோ குருவி இற பொறுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொத்திட்டு இருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க. சரி, எந்திரிச்சிடாதீங்க, நான் போய் பாயசம் கொண்டு வரேன். கையல், இலையில வேண்டாம், டம்ளர்ல கொடுத்துட்டு போதும். சரி மாமா. இளவரசி, இது தாண்டி உனக்கு கடைசி விருந்து. கையல் மாமா, இது பாலா பாயசமா? பால் பாயசம். சாப்பிடுங்க.
ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 2 பேருக்காகவே ஸ்பெஷலா இந்த பாயசத்தை நிறைய பண்ணிருக்கேன். ஒரு டம்ளரோட நிறுத்திடக்கூடாது, இன்னொரு ரவுண்டு குடிக்கணும் என்ன? சரி, நான் போய் வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வரேன். எதுக்கத்தான் இந்த சம்பிரதாயம் எல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும், வா. வா. நீ வாம்மா. ஆசீர்வாதம் வாங்கலாம். நல்லா இருங்க. அடுத்த வருஷம் பேரனோ பேத்தியோ எனக்கு பெத்து கொடுக்கணும். அம்மா, அதுக்கு தான் இவங்க 2 பேரும் இன்னைக்கு நைட்டு கோவாக்கு போறாங்க இல்ல மாமா? வரோம் அத்தை. சரிப்பா. வரேன் கையில். இன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் கோவாக்கெல்லாம் போக முடியாது மாமா. இன்னும் 5 மணி நேரத்துல இளவரசிக்கு சங்கு. நீங்களும் நானும் தான் அடுத்த வருஷம் கோவாக்கு போறோம். பிலோ, ப்ளீஸ் பிலோ, நெல்லு பிலோ. பிலோ பிலோ, தயவுசெய்து நான் சொல்றத கேளு. உன் கோவம் நியாயமானது தான், பட் என் சைட்ல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கோ. முதல்ல கை எடு, இல்ல மரியாதை கெட்டு போயிடும். உண்மையை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இப்படி பிடி கொடுக்காம எடுத்தெறிஞ்சிட்டு போனா எப்படி பிலோ? கொலை செஞ்சவனுக்கு கூட கடைசியா தான் தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா? Will you stop it? I'm not a fool to believe whatever you say, okay? நீ பண்ண காரியம் கொலை குத்தத்தை விட கொடுமையானது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல 2 குழந்தைகளை கடத்தி கொலை பண்ணாங்களே, அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? உன்னையும் என்கவுண்டர்ல அவங்கள மாதிரி போட்டு தள்ளுண்டா. உன் வாயில இருந்து வந்த இந்த வார்த்தையை 100 புல்லட்டுக்கு சமானம். அதுக்கப்புறம் வேற தனியா என்ன என்கவுண்டர் பண்ணணுமா? ஏய், சும்மா நடிக்காதடா. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. பிலோ பிலோ, நெல்லு பிலோ. பிலோ, இத பாரு, நெல்லு பிலோ. நான் சொல்றத நீ கேட்கல, சத்தியமா சொல்றேன், என்ன உயிரோடய பார்க்க முடியாது. உன்னை பயமுடுத்த நான் இதை சொல்ல, உண்மையிலே செத்துருவேன். சாக வேண்டியது நீ இல்ல, நான் தான். ஐயோ பிலோ, என்ன நம்பு. என் அங்கிள் இருக்காரே, ச்சே, கெட்டவன், கேடு கெட்டவன். அங்கிள்னு சொல்லவே என் நாக்கு கூசுது. அவன் அவ்வளோ பெரிய அயோக்கியனா பொம்பளை பொறுக்கையா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பிலோ. அப்போ அந்த அயோக்கிய ராஸ்கலை பத்தின உண்மை எதுவுமே உனக்கு தெரியாது? உன் மேல சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது பிலோ. அவன் இன்டர்நேஷனல் லெவல்ல போதைப் பொருள் கடத்திட்டு இருக்கான். கெஸ்ட் ஹவுஸ்ல பண்டில் பண்டிலா அவன் கொக்கைன்னு பதுக்கி வச்சிருக்கான். இது ஒண்ணுமே உனக்கு தெரியாதுல்ல? சத்தியமா சொல்றேன், அவன் போலீஸ்ல மாற்ற வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. அவனை பத்தின உண்மையான முகத்தை காட்டாமலே என்ன ஏமாத்திருக்கான். ஹலோ, இதுக்கு மேலேயே நீ என்ன நம்பலன்னா நான் எதுக்காக உயிர் வாழணும்? நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. ஆனா செத்தா நம்புவல்ல. நான் சாகுறேன், உன் கண்ணு முன்னாடி நான் சாகுறேன். ரோஷன், நீ சாகணுங்கிறது என் ஆசை இல்லடா, உன் கூட வாழணுங்கிறது தான் என் ஆசை. அதனாலதான் கோவப்படுறேன். நான் உன்னை நம்புறேன். இனிமேலாவது ஆள் யாரு என்ன எப்படின்னு பார்த்து பழகு. ஏன்னா ஏற்கனவே என் பேரண்ட்ஸ் உன் மேல வெறுப்பா இருக்காங்க. இதுல உன் மேல அப்படி ஒரு பேட் இமேஜ் கிரியேட் ஆச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? நீ சொல்றது புரியுது பிலோ. இந்த மாதிரி இஷ்யூ வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கு நீ வேணும் பிலோ. நீ மட்டும் என்ன வெறுத்துட்ட,
என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாது பிலோ. ஓகேடா, எல்லாத்தையும் மறந்துடுவோம். இனிமே நம்ம காதலுக்குள்ள யாரும் வர முடியாது, யாரும் வரவும் கூடாது. தேங்க்ஸ். ஹேய், நோ ஃபார்மாலிட்டிஸ், வா. இப்ப எதுக்காக உங்க எல்லாரையும் வர சொன்னா, போலீஸ் உங்கள் நண்பன்னு போர்டுல எழுதி வச்சிருந்தா மட்டும் பத்தாது. பப்ளிக் மனசுல அந்த நம்பிக்கை வரணும். அதுக்கு நாம நம்ம கடமையை ஒழுங்கா செய்யணும். கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் போய் என்கொயரி பண்றது மட்டும் நம்ம டியூட்டி இல்ல. கிரைம் நடக்காம பாத்துக்கிறதும் நம்ம டியூட்டி தான். சிட்டிக்குள்ள இப்ப பரவலா பீரோ புல்லிங் நடந்துகிட்டு இருக்கு. இத பண்றதெல்லாம் லோக்கல் குற்றவாளிங்க கிடையாது, வட இந்தியாவில இருந்து இங்க வந்து தங்கி இருக்கிற கும்பல் தான் நம்முடைய முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, வீட்டுல தனியா இருக்கிற இளம்பெண்கள், வயதானவர்கள் இவர்களை குறி வச்சு தாக்கி கொள்ளையடிக்கிற சம்பவமும் அதிகமா போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல லேட்டஸ்டா ஸ்கூல் குழந்தைகளை கிட்னாப் பண்றாங்க. சோ டோட்டல் சிட்டியோட கிரைம் ரேட் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா பப்ளிக்கு போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் சுத்தமா போயிடும். அதனால பீரோ புல்லிங் திருடர்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணணும். எஸ் சார், இமிடியேட்டா டீம் ஃபார்ம் பண்றேன். வித்தின் 24 ஹவர்ஸ்ல அந்த நார்த் இந்தியன் கும்பலை கூண்டோட பிடிக்கிறேன் சார். மிஸ்டர் பெருமாள் சார், நான் டீம் ஃபார்ம் பண்ண சொன்னது உங்களே இல்ல, நான் சொன்னது ஏசி சண்முகத்துக்கிட்ட. தேங்க்யூ சார். நான் இமீடியட்டா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். ஓகே மிஸ்டர் சண்முகம், உங்க டீமுக்கு யார் யார் தேவையோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒதுக்குப்புறமா இருக்கிற வீடுகள் மேல கண்காணிப்பு அதிகமா இருக்கட்டும். ஓகே சார். என்ன சுப்பிரமணி, நீ தொழில் தொடங்கி ஏதோ பெரிய அளவில் வரும்னு பார்த்தா திடுதிப்புன்னு 3 லட்ச ரூபா வேணும்னு சொல்ற. எடுத்தடுப்புலயே லட்சாதிபதியா கோடீஸ்வரனா ஆக முடியுமா? அது மாதிரி தான்டா சின்ன சின்ன பிரச்சனைகள், சிரமங்கள் படிப்படியா தாண்டி தான் நாம உயரத்துக்கு போக முடியும். நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா திடீர்னு 3 லட்ச ரூபாய்க்கு எங்கடா போறது? அப்படி என்னடா தேவை உனக்கு? என்ன தேவைன்னு சொன்னேனே, புரியல உனக்கு? 2 வீலரை வச்சுக்கிட்டு சரக்கு சப்ளை பண்றது ரொம்ப சிரமமா இருக்குடா. வாடகைக்கு வண்டி எடுத்தாலே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதுக்கு சௌகரியமா ஒரு சின்ன டெம்போ மாதிரி ஏதாவது இருந்தா இப்ப இருக்கிற கஸ்டமர்ஸை விட இன்னும் அதிகமா பிக்கப் பண்ணலாம். பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகும்ல. கரெக்ட் தான், ஆனா 3 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப பெரிய தொகையா இருக்கேடா. எனக்கு ஒரு யோசனை தோணுது சுப்பிரமணி. என்ன சொல்லு? நம்ம சண்முகம் கவர்மெண்ட் வேலையில இருக்கான், அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான். அவன் பேர்ல லோன் போட்டா ஈஸியா கிடைக்குமே. ஐயோ, அவன் பேர்லாம் லோன் எடுக்கக்கூடாது. சொல்லப்போனா இந்த விஷயமே அவனுக்கு தெரியக்கூடாது. ஏன் சண்முகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிற? கடவுள் புண்ணியத்துல சண்முகம் இன்னைக்கு நல்ல பதவியில நல்ல நிலைமையில இருக்கான். இப்ப போய் என் பிசினஸ்க்கு 3 லட்ச ரூபா பணம் வேணும், லோன் போட்டு பணம் கொடுறான்னா வேணாண்டா. இப்பதான் அவன் புது வீட்டுக்கு லீஸுக்கு அமௌண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். இப்போ போய் அவன்கிட்ட கேட்டா நல்லா இருக்காதுடா. அது மட்டும் இல்லடா, இப்ப அவன் போலீஸ்காரன், அவன் பேர்ல லோன் போட்டு வண்டி எடுத்தா அது தப்பாயிடும்டா. சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்ற? பண்ணுவோம், எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குடா. சரிடா, பார்த்து போயிட்டு வா.
ஸ்டேஷன்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு திரும்ப போகணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன். ஃபோன் பண்ணி பேசிருக்கலாம்ல. நேரில் தான் பேசணும். நேர்லையா? என்ன விஷயம்? சில விஷயங்களை நான் 3வது மனுஷன் மூலியமா தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. என்னடா பேசுற? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. கணேஷ் சொன்னாங்க. கணேஷ் சொல்றான், முருகன் சொல்றான், அது 2வது விஷயம். நீ ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு எதுக்கு வீண் சிரமம் தான். சிரமமா இல்லையான்னு நான் சொல்லணும்னே, நீ ஏன் முடிவு பண்ற? அப்ப என்ன பிரிச்சு பாக்குறல்ல? சச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. இப்பதான் நீ வேலைக்கு சேர்ந்திருக்க, உனக்கு எதுக்கு வீண் பிரச்சனை? என்னதான் நான் ஒன்றும் அதிகாரத்தை தவறா பயன்படுத்தியோ இல்ல லஞ்சம் வாங்கியோ பணத்தை பரட்ட போறது இல்லைல்ல. முறைப்படி தானே ஏற்பாடு பண்ண போறோம். இப்ப என்ன, உனக்கு 3 லட்சம் தேவை, அவ்வளவுதானே? கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சண்முகம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். உனக்கு நான் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுனால என் பதவிக்கு ஏதாவது கெட்ட பேர் வரேன்னு நினைக்கிறேன், அதானே? நம்ம ஒன்றும் கடனை வாங்கி ஏமாத்த போறது இல்லையே. ₹1 பாக்கி இல்லாம அசலும் வட்டியும் திருப்பி கொடுக்க தானே போறோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபைனான்சியர் இருக்காங்க, பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ இந்த பண விஷயத்தெல்லாம் விட்டுட்டு கோவா கிளம்புற வேலையை பாரு. ஆமா, அண்ணி எங்க? விருந்து முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டா. என்ன இன்னைக்கும் ஆஃபீஸ் போகணுமா? 10 மணி ஃப்ளைட்டுக்கு 8 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும், தெரிய வேணாமா? அவங்க எப்போ வர்றது, கிளம்புறது? இல்லடா, சீக்கிரமா வந்துடுறேன் தான் சொன்னா. சரி, நீ கோவா போயிட்டு வா, மீதியெல்லாம் நம்ம அப்புறம் பேசிப்போம். ம். ஏதாவது மனசுல இருந்தா வெளிப்படையே பேசுனேன், சொன்னா தானே தெரியும். சரி, நான் வரேன். வாங்க, உட்காருங்க. எங்க கார்த்திக் சாரை பார்க்கணும். நீங்க? என் பேர் இளங்கோ, தேன்மொழி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க, அவருக்கு தெரியும். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் சொல்றேன். ஹலோ. ஹாய். ஒரு நிமிஷம். Yeah, sure, I'll call you back. I'm extremely sorry, இளங்கோ. ஒரு முக்கியமான கால்ல பிஸியா இருந்துட்டேன். பரவாயில்ல. கார்த்திக், மேடம் வந்திருக்காங்க. ஐயா. என்னங்க நீங்க தனியா வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், உங்க ஒய்ஃபோட வந்திருக்கீங்க. இல்ல கார்த்தி, மேட் ஃபார் ஈச் அதர்னு கேள்விதான் பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். இல்ல கார்த்திக், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மேடம் நல்ல கியூட்டா அழகா இருக்காங்களே, அவங்களுக்கு மாடலிங் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவங்களுக்கு மாடலிங் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, என் கம்பெனிக்கு ஒரு மாடல் தேவை. நான் மேடத்தை பேசுறேன், புரிஞ்சுக்கங்க கார்த்திக். அவங்க யூ see இளங்கோ, மாடலிங் ஒரு தப்பான தொழில் இல்ல. நான் பேசுறேன் மேடத்திட்ட. கார்த்திக் ஒரு நிமிஷம், அவங்க வந்து பாஸோட வைஃப். I'm sorry. I'm extremely sorry. I'm really sorry. பரவாயில்ல. I'm sorry madam. I'm sorry. Nice to meet you. வணக்கம். I'm sorry இளங்கோ. I'm sorry. It's okay. எனக்கு பார்த்த உடனே அது ஓகே, நான் போய் மேடத்தை பார்க்குறேன். அவங்க ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே. ஏமா கட் பண்ற? இல்ல, சைலண்ட்ல தான் போட்டிருக்கேன் மேடம், அப்புறமா பேசிக்கிறேன். பேசு. இல்ல, தெரியாத லேண்ட்லைன் நம்பர், அப்புறமா பேசிக்கிறேன். வேற யாராவது தெரிஞ்சவங்க பேசலாம்ல, எடுத்து பேசி என்னன்னு கேள. ஹலோ. என்ன இவ தெளிவா பேசுறா? ஹலோ. மாத்திரை இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கலையோ? யாரு? நானே இளவரசி கயல் பேசுறேன். சொல்லு கயல். ஆமா, நீ எங்க இருக்க? நல்லா இருக்கியா? காலையில தானே விருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். என்னமோ ரொம்ப வருஷம் கழிச்சு பேசுற மாதிரி நல்லா இருக்கியான்னு கேக்குறேன். இல்ல, நீ வந்து ஹனிமூன் டூருக்காக கோவாக்கு ஃப்ளைட்ல போறல, அதை விசாரிக்கிறதுக்காக என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டேன்.
ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? ஆஃபீஸ்ல இருக்கேன். என்ன விஷயம்? உன்னை யார் இப்ப ஆபீஸ்லாம் போக சொன்னது? போக போற நேரத்துல வீட்ல இருந்தா தானே எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கும். ஹலோ அம்மா, அம்மா, அண்ணி 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 என்னாச்சு என்னாச்சு? ஏய், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்போ இந்த சாவல எனக்கு ஒரு சதயம் இருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.